அனைவருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் 3 அலுவலர்களுக்கான இபி பரீட்சையானது மே மாதம் 9ஆம் தேதி ஷெட்யூல் பண்ணப்பட்டு இருக்கு. ஆகவே இன்னும் சரியாக இந்த மாதம் 6 நாட்களும் வருகின்ற மாதம் 8 நாட்களுமாக மொத்தம் 2 வாரங்கள் உங்களுக்கு பரீட்சைக்கு இருக்கு. ஆகவே தொடர்ச்சியான வகுப்புகள் ஷெட்யூலாக இருக்கும் 2 பாடமும் புதிதாக இணைந்த நபர்கள் ஏற்கனவே நடந்து முடிந்த வகுப்புகளுக்கான ரெக்கார்டிங் இன்றைய தினம் இரவு 10 மணிக்கு பிறகு உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படும். ஆகவே நீங்கள் அதை பார்த்து கவர் பண்ணி கொள்ளலாம். முன்னுக்கு இப்ப தியரி பகுதி போகுது. அடுத்தது மாடல் பேப்பர் பிளஸ் பாஸ்ட் பேப்பர்ஸ் அடங்கிய பேப்பர் கிளாஸாக போகும். பெரும்பாலும் வருகின்ற வேற இறுதியில இருந்து தொடர்ச்சியாக 7 நாட்கள் பேப்பர் கிளாஸாக இருக்கும். ஓகே, இதுல நாங்கள் எத்தனை கேள்விகள் கடைசியாக பார்த்திருக்கிறோம்? யாராவது? கடைசியாக நாங்கள் கோவைப்படுத்தல் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த கேட்டவுல நாங்கள் எத்தனை பார்த்துட்டோம்? ஓகே, 9 கேள்வி பார்த்துருக்கிறோம். என்ன சரி, இதுல 10வது கேள்வியை பாருங்க. தொங்கல் கோப்பிடலின் நன்மைகள் 2 தீமைகள் 2 தர சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. சரிதான். இப்ப நவீன கோப்பிடல் முறையை பாத்தீங்கன்னா ஒன்று கிடை கோப்பிடல் முறை, அதுக்குள்ள 2 வர போது தட்டையான கோப்பிடல், லிவராஜ் கோப்பிடல் 2 இருக்கு. அடுத்தது நிலைக்குத்து கோப்பிடல், அதுக்குள்ள 2 வரும் தொங்கல் கோப்பிடல், பக்கவாட்டான கோப்பிடல் 2 வரப்போ. இதுல ஒரு நோட்டா போட்டுக்கொள்ளுங்க. தொங்கல் கோப்பிடல் முறை என்று போடுங்க. தொங்கல் கோப்பிடல் முறை, தொங்கல் கோப்பிடல் முறை. இப்ப இந்த நிலைக்குத்து கோப்பிடல் முறையில காணப்பட்ட குறைபாடு நார்மலா ஒன்றன் மீது மடக்கைகளை நாங்கள் ஒன்றன் மீது ஒன்று சாத்தி வைக்கிறதால விரைவாக அது துவண்டு விடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சரிதானே? ஆகவே அதை கொஞ்சம் நிவர்த்தி செய்யறதுக்காகத்தான் இந்த தொங்கல் கோப்பிடல் முறை உருவாக்கப்பட்டது. விலகிக் கொள்ளுங்க. இது இந்த நிலைக்குத்து கோப்பிடல் முறையின்ற ஒரு முன்னேற்றகரமான ஒரு முறையாக இந்த தொங்கல் கோப்பிடல் முறை காணப்பட போகுது. எழுதுங்க. நிலைக்குத்து கோப்பிடல் முறையின் ஒரு முன்னேற்றகரமான முறையாக தொங்கல் கோவை முறை அல்லது தொங்கல் கோப்பிடல் முறை காணப்படுகின்றது. தொங்கல் கோப்பிடல் முறை காணப்படுகின்றது. தொங்கல் கோப்பிடல் முறை காணப்படுகின்றது.
இங்கு 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 இழுப்பறைகளில் இங்கு இழுப்பறைகளில் இங்கு இழுப்பறைகளில் பொருத்தப்பட்டுள்ள உலோக சட்டங்களில் இங்கு இழுப்பறைகளில் பொருத்தப்பட்டுள்ள உலோக சட்டங்களில் கோவைகளை அல்லது ஆவணங்களை நிலைக்குத்து கோப்படல் முறையின் ஓர் முன்னேற்றகரமான முறையாக தொங்கல் கோவை முறை காணப்படுகின்றது. இங்கு இழுப்பறைகளில் பொருத்தப்பட்டுள்ள உலோகச் சட்டங்களில் கோவைகளை அல்லது ஆவணங்களை வைக்கக்கூடிய பைகள் பொருத்தப்பட்டு தேவைக்கேற்ப அசையக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் முறை இதுவாகும். இது பாத்தீங்க என்றால் ஒரு அலமாரி மாதிரி ஒன்றுக்கு இழுப்பறை மாதிரி ஒன்று இருக்கு. அதுல பைகள் மாதிரி தொங்க விடப்பட்டிருக்கும். அதுக்குள்ள என்ன வைக்கப்படும்? பைலோ அல்லது ஆவணங்களை அதுக்குள்ள வச்சுக்கொள்வது. சரிதானே? ஏனென்றால் அங்க சாத்தியல்ல வைக்கப்படுது. நிலைக்குத்து கோப்பிடல் முறைன்ற ஒரு வகைதான் இந்த தொங்கல் கோப்பிடல் முறை. ஆனா நிலைக்குத்து கோப்பிடல் முறை இருக்கிற போது அங்க ஒன்றன் மடங்கட்டுகள் என்ன சாத்தி வைக்கப்படுது. அதனால மடங்கப்படுதுன்றதால கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிட்டால் இந்த தொங்கல் கோப்பிடல் முறை உருவாக்கப்பட்டது. சரிதானே? அப்ப அதனாலதான் அது ஒரு உலோக சட்டங்கள்ல பைகள் மாதிரி தொங்க விடப்பட்டிருக்கும். நாங்கள் ஒரு லாட்சியை இழுத்து அதுல பையல் உலோக சட்டம் இருக்கும். அதுக்குள்ள பைகள் மாதிரி தொங்க விடப்பட்டிருக்கும். அதுக்குள்ள என்ன செய்யப்படும்? பைல்களும் ஆவணங்களும் வைக்கப்படும். சரிதானே? அப்ப இந்த முறையின் நன்மை தீமை கேட்கப்பட்டிருக்கு. என்ன 10வது கேள்வி பாருங்க. தொங்கல் கோப்பிடலின் நன்மைகள் 2 தீமைகள் 2 சரி சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. நன்மைகள் 2 போடுங்க. நன்மைகள்.
இந்த முறை பெரும்பாலும் இலங்கையில பயன்படுத்தப்படுவதில்லை. சரிதானே? இந்த தொங்கல் கோப முறை இருக்குதானே, சாரி, இலங்கையில பெரும்பாலும் பயன்படுத்தப்படாத ஒரு முறையாகத்தான் இது காணப்படும். நன்மைகள் போடுங்க. நன்மைகள் உண்டு. கோவைகள் துவண்டோ வழக்கியோ, கோவைகள் துவண்டோ வழக்கியோ, கோவைகள் துவண்டோ வழக்கியோ ஏனைய கோவைகளால் மறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. கோவைகள் துவண்டோ வழக்கியோ கோவைகள் துவண்டோ வழக்கியோ ஏனைய கோவைகளால் மறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏனைய கோவைகளால் மறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. மறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. இரண்டாவது போடுங்க. கடிதங்களை இலகுவாக உரிய இடத்தில் வைக்கலாம். கடிதங்களை இலகுவாக உரிய இடத்தில் வைக்கலாம். இந்த முறை இலங்கையில பின்பற்றப்படுவது இல்லை. சரிதானே? அடுத்தது, தேவையான இடவசதிக்கேற்ப தேவையான இடவசதிக்கேற்ப தேவையான இடவசதிக்கேற்ப விரிவாற்றல் காணப்படும். விரிவாற்றல் காணப்படும். விரிவாற்றல் காணப்படும். தீமைகள் ரெண்டு போடுங்க. தீமைகள் செலவு கூடிய முறையாகும். செலவு கூடிய முறையாகும். அடுத்தது, கூடிய இடவசதி தேவைப்படும். கூடிய இடவசதி தேவைப்படும். கூடிய இடவசதி தேவைப்படும். குறுகிய காலத்துக்கு அடுத்தது, குறுகிய காலத்துக்கு பயன்படுத்தும் கடிதங்களுக்கு குறுகிய காலத்துக்கு பயன்படுத்தும் கடிதங்களுக்கு இம்முறை பொருத்தமுடையதாகும். இம்முறை பொருத்தமுடையதாகும்.
இம்முறை பொருத்தமுடையதா. சரிதானே? அடுத்த கொண்டு போடுங்க. இது தொங்கல் கோப்பிடல் முறை என்றால் என்ன? தொங்கல் கோப்பிடல் முறை இந்த நன்மைகள், தொங்கல் கோப்பிடல் முறை இந்த தீமைகள். அடுத்த ஒரு சப்கெடிங்கா போடுங்க. பக்கவாட்டான கோவை முறை அல்லது பக்கவாட்டான கோப்பிடல் முறை. பக்கவாட்டான கோப்பிடல் முறை. பக்கவாட்டான கோப்பிடல் முறை. பக்கவாட்டான கோப்பிடல் முறை எழுதிக் கொள்ளுங்க. இங்க பாத்தீங்கள் என்றால் ஒரு கோவைகள் வைக்கிறதுக்கான ஒரு அலுமாரி இருக்கும். கோவைகள் வந்து செங்குத்தாக பேணப்படும். கோவைகள் வந்து செங்குத்தாக பேணப்படும். இந்த புதிய ஆட்களுக்கு நான் இந்த கோவைகள் சம்பந்தமாக கொஞ்சம் படங்கள் வந்து நான் அனுப்பி கொள்றேன். குரூப்பில் ஏற்கனவே அனுப்பினது. அதை விடவும் இன்னும் கொஞ்சம் படங்கள் நான் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து அனுப்புறேன். பாருங்க. உங்களுக்கு பார்த்தா ஓகே இந்த கோப்பிடங்கள் இப்படித்தான விஷயம் விளங்கும். சரிதானே? மற்றபடி இதுக்குள்ள அவ்வளவு டீப்பா எல்லாம் கேட்க மாட்டாங்க. சில கொஸ்டினை கொஞ்சம் இம்பார்ட்டன்டா கேட்பாங்க. என்ன சிறந்த கோப்பிடல் முறையின் பண்புகள், இப்படி கோப்பிடல் வகைகள், கோவைகளின் வகைகள், இப்படி சில கேள்விகள்லாம் கொஞ்சம் அடிக்கடி கேட்கப்படுற கேள்விகள். நான் ஏன் இதுகளெல்லாம் கொஞ்சம் டீப்பா பாக்குறேன்னா உங்களுக்கு இந்த முறைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும் என்றுதான். சரி, அடுத்த கொடுங்க. பக்கவாட்டான கோப்பிடல் முறை எழுதிக் கொள்ளுங்க. இம்முறையில் கோவைகள் செங்குத்தாக பேணப்படுவதுடன் பயன்படுத்துபவருக்கு கோவையின் முகப்பு பக்கம் பயன்படுத்துபவருக்கு கோவையின் முகப்பு பக்கம் பார்வைக்கு தெரிவதற்கு பதிலாக முகப்பு பக்கம் பார்வைக்கு தெரிவதற்கு பதிலாக முகப்பு பக்கம் பார்வைக்கு தெரிவதற்கு பதிலாக கோவையின் கீழ்ப்பக்க விளிம்புகளே தென்படக்கூடியதாக இருக்கும். கீழ்ப்பக்க விளிம்புகளே தென்படக்கூடியதாக இருக்கும். விளிம்புகளே தென்படக்கூடியதாக இருக்கும். இங்கு அந்த தொடர்ச்சியா எழுதுங்க.
இங்கு கோவை அலுமாரியே, இங்கு கோவை அலுமாரியே, இங்கு கோவை அலுமாரியே, இதற்கு பயன்படுத்தப்படும். இங்கு கோவை அலுமாரியே இதற்கு பயன்படுத்தப்படும். கோவை அலுமாரியே இதற்கு பயன்படுத்தப்படும். தொடர்ச்சியாக கோவை அலுமாரியில், கோவை அலுமாரியில் கோவை அலுமாரியில் அலுமாரியில் பக்கவாட்டாக அமைக்கப்பட்டுள்ள, கோவை அலுமாரியில் பக்கவாட்டாக அமைக்கப்பட்டுள்ள, கோவை அலுமாரியில் பக்கவாட்டாக அமைக்கப்பட்டுள்ள அமைக்கப்பட்டுள்ள உலோகச் சட்டங்களில், உலோகச் சட்டங்களில் உலோகச் சட்டங்களில் உலோகச் சட்டங்களில் மடங்கட்டைகளை வைப்பதற்கான, உலோகச் சட்டங்களில் மடங்கட்டை என்றா ஹோல்டர், உலோகச் சட்டங்களில் மடங்கட்டைகளை வைப்பதற்கான, மடங்கட்டைகளை வைப்பதற்கான பைகள் தேவைக்கேற்ப பொருத்தப்பட்டிருக்கும். வைப்பதற்கான பைகள், சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். நீங்கள் இந்த திரைப்படங்கள் பார்த்திருப்பீங்க. திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த லோயர் மேன்களோட, தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா இந்த லோயர் மேர்களோட ரூமுகள் காட்டுவாங்க. என்ன அந்த லோயர் மேர்கள் வந்து அவை இந்த ரூமுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் அடுக்கி வச்சிருப்பினவே, இந்த முறையில அவைகளை அடுக்கி வச்சிருப்பாங்க. அது அந்த சீன்கள் பார்த்தா விளங்க. அந்த ஒரு அலுமாரி ஒன்றில ஒவ்வொரு ஹோல்டராக அடுக்கப்பட்டது. சரிதானே? ஒவ்வொரு ஹோல்டராக அடுக்கப்பட்டது. பார்வைக்கு தெரிய போறது அந்த கோவையின் கீழ்ப்பக்க விளிம்பு தான் எங்க பார்வைக்கு தெரியும், முன்பக்கம் தெரியாது. சரிதானே? உலோக சட்டங்களில் மடங்கட்டைகளை வைப்பதற்கான பைகள் தேவைக்கேற்ப பொருத்தப்பட்டிருக்கும், தேவைக்கேற்ப பொருத்தப்பட்டிருக்கும். அதனுள் அதனுள் கோவைகள் வைத்து பேணப்படும், அதனுள் கோவைகள் வைத்து பேணப்படும். சரிதானே? அதனுள் கோவைகள் வைத்து பேணப்படும். சரி, ஒரு கொஸ்டின் ஆப் போடுங்க, அல்லது நோட் ஆப் போடுங்க. இந்த முறை வந்து ஒரு பிரபல்யமான ஒரு அபிவிருத்தி அடைந்த ஒரு முறையாக காணப்படுது. சரிதானே? இந்த முறையின் நன்மைகள் சிலது இருக்கு. அப்ப போட்டுக்கொள்ளுங்க, நன்மைகள் என்று போடுங்க. அந்த நோட்ஸுக்குள்ளேயே நன்மைகள் என்று போட்டுக்கொள்ளுங்க. நன்மைகள், நன்மைகள் ஒன்று, அதிகளவான இடப்பரப்பினை சேமிக்கின்றது, அதிகளவான இடப்பரப்பினை சேமிக்கின்றது, அதிகளவான இடப்பரப்பினை சேமிக்கின்றது. அதே போல இது பயன்படுத்துறதுக்கு சிரமம் குறைவாக இருக்கு. அப்ப அதையும் போடுங்க. இரண்டாவது,
பயன்பாட்டுக்கு சிரமம் குறைந்ததா? பயன்பாட்டுக்கு சிரமம் குறைந்ததா? பயன்பாட்டுக்கு சிரமம் குறைந்ததா? மிகவும் பாதுகாப்பானது. அடுத்த பாருங்க, மிகவும் பாதுகாப்பானது. அடுத்தது, மிகவும் விரிவாற்றல் கொண்டது. நிறைய அடுக்கலாம். மிகவும் விரிவாற்றல் கொண்டது. மிகவும் விரிவாற்றல் கொண்டது. சரிதானே? சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. 11வது கேள்வி. இலத்திரனியல் கோவை முறையின் நன்மை. உங்களுக்கு இலத்திரனியல் கோவை முறையண்டா தெரியும். கணனியையும் இலத்திரனியல் சாதனங்களையும் பயன்படுத்தி டாக்குமெண்ட்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கொள்வது. சரிதானே? அதான் இலத்திரனியல் கோவை முறை. ஃபைல் பண்ணி வச்சுக்கொள்றது, ஃபோல்டருக்கு போட்டு ஃபைல் பண்ணி வச்சுக்கொள்றது. இந்த இலத்திரனியல் கோவை முறையில என்னென்ன நன்மை இருக்க போகுது, என்னென்ன நன்மை இருக்க போது அது நார்மலா எழுதலாம். ஏன்னா இலத்திரனியல் கோவை முறையில நிறைய நன்மைகள் இருக்கு. அது நார்மலா எழுதி கொள்ளக்கூடியதா இருக்கும். என்ன இலத்திரனியல் கோவை முறை பாத்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் மிகவும் நீண்ட காலத்துக்கே பாதுகாக்கலாம். அதுல எந்த சிக்கலும் இல்லை. அதே போல நாங்கள் கம்ப்யூட்டர்ல போயிட்டு ஒரு டாக்குமெண்ட்ஸ் தேட போறோம்னா குயிக்கா தேடலாம். நாங்கள் அந்த சர்வ் நேம சர்ச் பண்ணா சரி, விரைவாக தேடிக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு. என்ன எழுதி கொள்ளுங்க. அதே போல நிறைய டாக்குமெண்ட்ஸை நாங்கள் சேவ் பண்ணி வச்சு கொள்ளலாம். ஒன்று, நீண்ட காலம் பாதுகாக்க முடியும். ஒன்று, நீண்ட காலம் பாதுகாக்க முடியும். ஒன்று, நீண்ட காலம் பாதுகாக்க முடியும். நீண்ட காலம் பாதுகாக்க முடியும். அடுத்தது, மிக விரைவாக தேடிக்கொள்ள முடியும். மிக விரைவாக தேடிக்கொள்ள முடியும். மிக விரைவாக தேடிக்கொள்ள முடியும். அதிகளவான ஆவணங்களை பேண முடியும். அடுத்தது, அதிகளவான ஆவணங்களை பேண முடியும். அதிகளவான ஆவணங்களை பேண முடியும். மற்ற இன்னொரு விஷயம், இந்த அலுவலக முறைமைகளில சில விஷயங்கள் நீங்கள் அந்தந்த டைம்ல யோசிச்சு எழுத வேண்டியதாகவும் சிலது இருக்கும். சிலது கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிக்க வேண்டிய வினாக்களாக இருக்கும். சரிதானே? சில வினாக்கள் அந்த டைம்ல நீங்கள் உங்களோட பணியாற்றலை வச்சுக்கொண்டு யோசிச்சு எழுத வேண்டிய வினாக்களாகவும் சிலது இருக்கு. நார்மலா உங்களுக்கு 25 மார்க்ஸ் பார்ட் பண்ணுக்குரியது, 75 மார்க்ஸ் பார்ட் 2க்குரியது. நீங்க நார்மலா கடிதம், சுற்றறிக்கை, குறிப்பு எழுதுறது, இந்த மூன்றுமே பார்த்தாலே உங்களுக்கு நார்மலா பாஸ் மார்க்ஸ் எடுத்துடலாம். சரிதானே? எழுத்து பகுதி தான் 75 மார்க்ஸுக்குரியது. நாங்கள் அங்கால பார்க்க போறோம், ஃபார்மேட்டுகள் பார்க்க போறோம். மினிட்ஸ் எப்படி எழுதுறது, கடிதம் எப்படி எழுதுறது, சுற்றறிக்கை எப்படி எழுதுறது. வளமையாக எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் தான் உங்களோட பேப்பர் செட் பண்றது. இந்த முறை சிலீடா செட் பண்ணது. பெருசா ரொம்ப வித்தியாசமா இருக்காது. சரிதானே?
எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் பார்ட் 1 பார்ட் 2 தான். சிலிதாவும் பார்ட் 1 பார்ட் 2 தான். 2024 நடந்த ஒரு எக்ஸாம் உண்டு. 2024 முதல் தடவையா இந்த டியூமர் டெவலப்மெண்ட் ஆபீசருக்கு முதல் தடவையா சிலிதா தான் எக்ஸாம் வச்சது. அதுக்கு முதல் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் வச்சு கொண்டிருந்தது DO3 ஆக்களுக்கு. 2024 ஃபர்ஸ்ட் டைம் சிலிடா வச்சது. 2025 அப்ளிகேஷன் கால் பண்ணி என்ன எக்ஸாம் நடக்கல. 2024 பாத்தீங்கன்னா அந்த FR அக்கௌண்டிங் சிஸ்டத்தை பாத்தீங்கன்னா 10 கேள்வி தான் வந்தது. பழமையா பேப்பர்ல 12 கேள்வி வார எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் வைக்கிற பேப்பரை பாத்தீங்கன்னா 12 அப்படித்தான் கேள்வி வரும் பேப்பர் ஃபுல்லாய. சரிதானே? அப்ப 10 கேள்வி தான் வந்தது. அக்கௌண்டிங் சிஸ்டமே மொத்தம் 10 கேள்வி தான். 10 கேள்விக்கு 100 மார்க்ஸ். சரிதானே? ஒவ்வொரு சிஸ்டத்துல கடிதம் எல்லாம் வந்தது. உங்களுக்கும் எழுத்து பகுதி 75, அங்கால பார்ட் 1க்குரியது 25. நாங்கள் இப்ப படிக்கிற எல்லாம் பார்ட் 1க்குரியது. மற்றது பார்ட் 2 சில கேள்விகள் வந்து அதிகளவான விடி எழுத வேண்டி வரும். எழுத்து பகுதி கடிதம், சுற்றறிக்க, அதே போல மினிட்ஸ் எழுதுறது மட்டும் இல்ல, சில கேள்விகள் 5 விடி எழுதக்கூடிய மாதிரி அப்படியும் பெறும். சரிதானே? நார்மலா இந்த 2 பாடமுமே நார்மலா பாஸ் பண்ணிடலாம். 40க்கு மேல ஈஸியா எடுத்துடலாம். அங்கால நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த கம்ப்யூட்டர் ஸ்கில்ல கொஞ்சம் பாருங்க. இந்த 2 வாரத்தையும் பாஸ் பண்ணிட்டு அதை ஃபெயில் விட்டா நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும். அதை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. 12. கேள்வி பாருங்க. தேவைக்கேற்ப கோப்பிடல் முறையை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? சரிதானே? அதே போல பிரக்கெட்டுக்கு போடுங்க கோப்பிடல் முறை, அதே போல கோவை உபகரணங்கள். பிரக்கெட்டுக்கு கோவை உபகரணங்கள். 12வது கேள்வி, தேவைக்கேற்ப கோப்பிடல் முறையை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? பிரக்கெட்டுக்கு கோவை உபகரணங்களையும் நாங்கள் கோவைப்படுத்தலும் போது பயன்படுத்துற சின்ன சின்ன உபகரணங்களையும் எவ்வாறு வகைப்படுத்துறது பார்க்க போறோம். ஒன்று பாத்தீங்கன்னா இந்த குறுகிய கால தேவைக்கு அமைவாக வகைப்படுத்துறது. குறுகிய கால தேவைக்கு அமைவாகண்டா இந்த இணைக்கிற கிளிப் இருக்குதானே, அது ஒரு குறுகிய கால தேவைக்கானது. சரி, அந்த கோவைப்படுத்தலின் போது பயன்படுத்தப்படுற உபகரணம் சின்ன சின்ன உபகரணம் இருக்கு. இந்த இணைக்கிற கிளிப், குத்தூசி, சரிதான், அதெல்லாம் வந்து இந்த குறுகிய கால தேவை. பெர்மனண்டா எல்லாம் இருக்காது. சரிதானே? ஒன்று போடுங்க, குறுகிய கால தேவைக்கு அமைவாக. ஒன்று குறுகிய கால தேவைக்கு அமைவாக. குறுகிய கால தேவைக்கு அமைவாக. அதுக்குள்ள வரப்போறது இணைக்கும் கிளிப், இணைக்கும் கிளிப், இணைக்கும் அட்டை, இணைக்கும் கிளிப், இணைக்கும் அட்டை, குத்தூசி, குத்தூசி. இரண்டாவது போடுங்க கூடிய கால தேவைக்கு ஏற்ப. கூடிய கால தேவைக்கேற்ப வேற, கூடிய அளவு தேவைக்கேற்ப வேற. சரிதான்? இரண்டாவது போடுங்க கூடிய கால தேவைக்கேற்ப. கூடிய கால தேவைக்கேற்ப. கூடிய காலம்னா நீண்ட காலம் பேணிக்கொள்றது. இப்ப பார்த்தோமே இலத்திரனியல் கோவை முறை, இலத்திரனியல் கோவை முறை, இலத்திரனியல் கோவை முறை.
அடுத்த போடுங்க கூடிய அளவு தேவைக்கேற்ப. கூடிய அளவு தேவைக்கேற்ப. அதுக்குள்ள நிலைக்குத்துக்கோவை, தொங்கல் கோவை வரும். நிலைக்குத்துக்கோவை, நிலைக்குத்துக்கோவை, தொங்கல் கோவை. இந்த அடுத்தது இந்த கோவைகளை பேணுகின்ற இடத்தில் இதையும் கொஞ்சம் முக்கியமா பாருங்க, கேட்கப்படலாம். இந்த கோவைகளை பேணுகின்ற இடத்தின் அடிப்படையில கோவைகளை வகைப்படுத்துறது. சரிதான். கோவைகளை பேணுகின்ற இடத்தின் அடிப்படையில் ரெண்டா வகைப்படுத்தலாம். ஒன்று மத்திய கோப்பிடல் முறை அல்லது மத்திய கோவைப்படுத்தல் முறை. இரண்டாவது பன்முகப்படுத்தப்பட்ட கோவைப்படுத்தல் முறை. 13வது கேள்வி, இந்த கோவைகளை பேணுகின்ற இடத்தின் அடிப்படையில இரண்டாக வகைப்படுத்தலாம். கோவைகளை பேணுகின்ற பராமரிக்கின்ற இடத்தின் அடிப்படையில இரண்டா வகைப்படுத்தலாம். ஒன்று மத்திய கோப்பிடல் முறை, இரண்டாவது பன்முகப்படுத்தப்பட்ட கோப்பிடல் முறை. இரண்டாவது பன்முகப்படுத்தப்பட்ட கோப்பிடல் முறை. சரிதானே? இது ரெண்டையும் தனித்தனியா பார்ப்போம். 14வது கேள்வியை பாருங்க, மத்திய கோப்பிடல் முறை என்றால் என்ன? மத்திய கோப்பிடல் முறை என்றால் என்ன? எழுதிக் கொள்ளுங்க. இந்த மத்திய கோப்பிடல் முறை என்று சொல்றது ஒரு அலுவலகத்தின் அனைத்து கோவைகளுமே ஒரே இடத்துல வச்சு பேணிக்கொள்றதா மத்திய கோப்பிடல் முறைன்னு சொல்லுவோம். எல்லா பயிலுமே ஒரே இடத்துல. சரிதானே? அதுதான் சொல்றது மத்திய கோப்பிடல் முறை. எழுதுங்க, மத்திய கோப்பிடல் முறை அல்லது மத்திய கோப்பிடு முறைன்னு சொல்லுவோம். ஒரு அலுவலகம் பயன்படுத்துகின்ற அனுப்புகின்ற, பெற்றுக்கொள்கின்ற, அலுவலகம் பயன்படுத்துறதா இருக்கலாம், அனுப்புறதாக இருக்கலாம், அல்லது பெற்றுக்கொள்வதாக இருக்கலாம். ஒரு அலுவலகம் பயன்படுத்துகின்ற, அனுப்புகின்ற, பெற்றுக்கொள்கின்ற அனைத்து ஆவணங்கள் ஆவணங்களும் ஒரே இடத்தில் கோவை செய்யப்பட்டு பேணப்படுகின்ற முறை. கோவை செய்யப்பட்டு பேணப்படுகின்ற முறை. கோவை செய்யப்பட்டு பேணப்படுகின்ற முறை. கோவை செய்யப்பட்டு பேணப்படுகின்ற முறை மத்திய கோப்பிடல் முறை எனப்படும். மத்திய கோப்பிடல் முறை எனப்படும்.
மத்திய கோப்பிடல் முறை எனப்படும். அடுத்தது இந்த மத்திய கோப்பிடல் முறையில என்னென்ன நன்மை இருக்க போது, என்னென்ன தீமை இருக்க போது. மத்திய கோப்பிடல் முறையை பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல எல்லாமே பேணிக்கொள்றது. நன்மை என்ன? சீக்கிரமானதா இருக்கும். என்ன ஒன்று போடுங்க, நன்மைகள் என்று போட்டு எழுதுங்க. 1 15ஆம் கேள்வி அதான் கேட்கப்பட்டிருக்கு. மத்திய கோப்பிட முறையின் நன்மைகள் 2, தீமைகள் 2. நன்மைகள் போடுங்க. 1 சிக்கனமானதாகும். 1 சிக்கனமானதாகும். சிக்கனமானதாகும். 2வது, கடிதங்களையும் ஆவணங்களையும் கோவையில் சேர்ப்பது இலகுவானதாகும். கடிதங்களையும் ஆவணங்களையும் கோவையில் சேர்ப்பது இலகுவானதாகும். கடிதங்களையும் ஆவணங்களையும் கோவையில் சேர்ப்பது இலகுவானதாகும். அடுத்தது, இந்த ஆவண பாதுகாப்பை இலகுவாக மேற்கொள்ளலாம். அதையும் ஒரு நன்மை போட்டுக்கொள்ளுங்க. ஆவண பாதுகாப்பை இலகுவாக பேண முடியும், அல்லது ஆவண பாதுகாப்பை இலகுவாக மேற்கொள்ளலாம். ஆவண பாதுகாப்பை இலகுவாக மேற்கொள்ளலாம். ஆவண பாதுகாப்பை இலகுவாக மேற்கொள்ளலாம். சரி, தீமைகள் என்று போடுங்க. தீமைகள் இப்ப எல்லா பயிலுமே ஒரே இடத்துல இருக்கிறதா இந்த மத்திய கோப்பிடல் முறை. தீமையை பாத்தீங்கன்னா ஒரு சந்தர்ப்பத்துல அந்த நிறுவனத்தை விஸ்தரிக்க வேண்டிய ஒரு தேவை அல்லது விஸ்தரிக்கிற ஒரு காலம் வருகின்ற பட்சத்துல அங்க வேலைப்பளு கூடிடும். விஸ்தரிக்கிற போது நாங்கள் ஃபைலையும் விஸ்தரிச்சு ஆகணும், ஃபைலையும் பிரிச்சு ஆகணும். அப்ப வேலைப்பளு அங்க கூடும். அது ஒரு தீமை. அப்போ எழுதுங்க, நிறுவனத்தை விஸ்தரிக்கும் காலத்தில் நிறுவனத்தை விஸ்தரிக்கும் காலத்தில் நிறுவனத்தை விஸ்தரிக்கும் காலத்தில் நிறுவனத்தை விஸ்தரிக்கும் காலத்தில் செயற்பாடுகள் மிகவும் கடினமானதாகும். நிறுவனத்தை விஸ்தரிக்கும் காலத்தில் செயற்பாடுகள் மிகவும் கடினமானதாகும். செயற்பாடுகள் மிகவும் கடினமானதாகும். செயற்பாடுகள் மிகவும் கடினமானதாகும். அதே போல இதை பேணிக்கொள்றதுக்கே மேலதிக பணியாளர் வைக்க வேண்டிய தேவையும் இருக்கு. சரிதானே? போட்டுக்கொள்ளுங்க. மேலதிக பணியாளர் தேவை ஏற்படும். மேலதிக பணியாளர் தேவை ஏற்படும். மேலதிக பணியாளர் தேவை ஏற்படும். அதே போல பாத்தீங்கன்னா இப்ப சகல பிரிவுகளுமே தங்களுடைய டாக்குமெண்ட்ஸை என்ன செய்ய வேணும்? ஒரே இடத்துக்கு அனுப்ப வேண்டிய தேவை இருக்கு. என்ன, மத்திய பிரிவுக்கே
தங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மத்திய பிரிவுக்கு அனுப்பி மத்திய பிரிவு தான் நாங்க ஃபைல் பண்ணி மத்திய பிரிவுல வச்சிருக்கோம். அப்ப எல்லா பிரிவுமே என்ன செய்யும், தங்களுடைய ஆவணங்களை மத்திய பிரிவுக்கு அனுப்ப வேண்டிய தேவை இருக்கு. இதனால தாமதங்கள் ஏற்படும். அதுவும் ஒரு தீமை தான், போட்டுக்கொள்ளுங்க. சகல பிரிவுகளும் சகல பிரிவுகளும் சகல பிரிவுகளும் சகல பிரிவுகளும் தமது ஆவணங்களை சகல பிரிவுகளும் தமது ஆவணங்களை சகல பிரிவுகளும் தமது ஆவணங்களை சகல பிரிவுகளும் தமது ஆவணங்களை மத்திய பிரிவுக்கு அனுப்ப வேண்டியுள்ளதால் மத்திய பிரிவுக்கு அனுப்ப வேண்டியுள்ளதால் மத்திய பிரிவுக்கு அனுப்ப வேண்டியுள்ளதால் தாமதங்கள் ஏற்படும். தாமதங்கள் ஏற்படும். தாமதங்கள் ஏற்படும். சரி, இது மத்திய கோப்பிட முறையில காணப்படுற சில தீமைகள்ல உண்டு. சரி, அடுத்தது பன்முகப்படுத்தப்பட்ட கோப்பிட முறைன்னு நன்மை தீமை கேட்கப்பட்டது. நாங்கள் பன்முகப்படுத்தப்பட்ட கோப்பிட முறைன்னா என்னென்று பார்த்துட்டு அதை பார்ப்போம். அப்போ ஒரு ஹெடிங்கா போடுங்க, பன்முகப்படுத்தப்பட்ட கோப்பிடல் முறை. பன்முகப்படுத்தப்பட்ட கோப்பிடல் முறை. பன்முகப்படுத்தப்பட்ட கோப்பிடல் முறை. இது உங்களுக்கு தெரியும், அந்தந்த பிரிவுக்கான டாக்குமெண்ட்ஸுகளை கோவைகளை அந்தந்த பிரிவுக்கான கோவைகளை அந்தந்த பிரிவு விடைய அலுவலர்கள் பேணிக் கொள்ற முறை தான் பன்முகப்படுத்தப்பட்ட கோப்பிடல் முறை. அப்ப லீவு செய்யற ஸ்டாஃப் வந்து லீவுக்குரிய கோவைகளை வந்து வச்சிருப்பேன், பேணிக் கொள்ளுவேன். இல்லைங்க, எழுதிக் கொள்ளுங்க. பன்முகப்படுத்தப்பட்ட கோப்பிடல் முறை என்று போட்டு எழுதுங்க. பன்முகப்படுத்தப்பட்ட கோப்பிடல் முறை அந்தந்த பிரிவுக்கான பெரும்பாலுமே அலுவலகங்கள்ல பயன்படுத்தப்படுற முறை வந்து மத்திய கோப்பிடல் முறை இல்லை. சரி, பெரும்பாலுமே பன்முகப்படுத்தப்பட்ட கோப்பிடல் முறை தான் இலங்கையில அலுவலகங்கள்ல அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. அந்தந்த பிரிவுக்கான விடிய அலுவலரால் அந்தந்த விடயத்துக்கான கோவைகளை பேணிக்கொள்ளுங்க. கொள்ளுங்க. அந்தந்த பிரிவுகளுக்கான கோவைகள் அல்லது அந்தந்த பிரிவுகளுக்கான கோவைகளை அந்தந்த பிரிவுகளுக்கான கோவைகளை அந்தந்த பிரிவுகளுக்கான கோவைகளை அந்தந்த பிரிவின் விடிய அலுவலர்களே அந்தந்த பிரிவுகளுக்கான கோவைகளை அந்தந்த பிரிவுகளுக்கான கோவைகளை அந்தந்த பிரிவின் விடிய அலுவலர்களே அந்தந்த பிரிவின் விடிய அலுவலர்களே அந்தந்த பிரிவின் விடிய அலுவலர்களே பேணிக்கொள்ளும் முறை இதுவாகும். விடிய அலுவலர்களே பேணிக்கொள்ளும் முறை இதுவாகும். பேணிக்கொள்ளும் முறை இதுவாகும். பேணிக்கொள்ளும் முறை இதுவாகும். நன்மைகள் போடுங்க. நன்மைகள்: இம்முறையில் நேரம் சேமிக்கப்படும். இம்முறையில் நேரம் சேமிக்கப்படும்.
இந்த முறையில ஏன் நேரம் சேமிக்கப்பட மாட்டாங்க? மத்திய கோப்பட முறையில பாத்தீங்களா என்றால் எல்லாமே வந்து ஒரே இடத்துல, எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, மத்திய கோப்பட முறை என்றால் அக்கௌண்ட் பிரான்ச்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், அட்மின் பிரான்ச்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், பிளானிங் பிரான்ச்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்தந்த பிரிவு தங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல அனுப்பி ஒரே இடத்துல ஃபைல் பண்ணி வைக்கப்படும். இது ஒரு பொருத்தமற்ற ஒரு முறை. சரி, இந்த முறை பெரும்பாலும் பின்பற்றப்படுவது இல்லை. பெரும்பாலும் பின்பற்றப்படுற முறை எது? பன்முகப்படுத்தப்பட்ட முறை. சரிதானே? பன்முகப்படுத்தப்பட்ட முறை. ரெக்கார்ட் ரூமில பேணிக்கொள்வது ரெக்கார்ட் ரூமுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் தானே தவிர எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெக்கார்ட் ரூமில பேணிக்கொள்வது இல்லை. சரிதான். அப்ப நன்மைகள் இந்த பன்முகப்படுத்தப்பட்டதுல நன்மை என்னன்னா தனித்தனி லீவு சப்ஜெக்ட் செய்யற ஸ்டாஃப்னா லீவுக்குரிய டாக்குமெண்ட்ஸை வச்சிருப்பான், ஃபைல்களை வச்சிருப்பான். விளங்குதானே? கேஷ் புக்னா அது புரியும், ப்ரொக்யூமெண்ட் அது புரியும். அப்ப உண்டு நன்மைகள் உண்டு. இம்முறையில் நேரம் சேமிக்கப்படும். இம்முறையில் நேரம் சேமிக்கப்படும். இம்முறையால சேர்த்திறன் என்ன செய்யும்? அதிகரிக்கும். அடுத்த போடுங்க, செயற்திறன் அதிகரிக்கும். செயற்திறன் அதிகரிக்கும். தேவையான போது கோவையை பெறலாம், இலகுவாகவே கோவையை பெறலாம். என்ன அடுத்தது போடுங்க, தேவையான போது. தேவையான போது தேவையான போது இலகுவான முறையில் கோவைகளை பெறலாம். தேவையான போது இலகுவான முறையில் கோவைகளை பெறலாம். தீமைகள் என்று போடுங்க, தீமைகள். எல்லாமே தனித்தனியா இருக்கிறதால மேற்பார்வை செய்கிறது ஒரு சிரமமான காரியமா இருக்க போகுது. சரிதானே? ஒன்று எழுதுங்க, மேற்பார்வை செய்வதும் கட்டுப்படுத்துவதும் கடினமானதாகும். மேற்பார்வை செய்வதும் கட்டுப்படுத்துவதும் கடினமானதாகும். 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 அடுத்தது, ஒரு விசேட நிபுணத்துவம் பெற்றுக்கொள்ள வாய்ப்பில்லாம போகும். ஒரு நபர் ஒரே சப்ஜெக்டை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் ஒரு விசேட நிபுணத்துவம் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. என்ன அரைச்சமாவையே அரைச்சு கொண்டிருக்கிறது. அடுத்து எழுதுங்க, இரண்டாவது, விசேட நிபுணத்துவத்தினை பெற்றுக்கொள்ள. விசேட நிபுணத்துவத்தினை பெற்றுக்கொள்ள. விசேட நிபுணத்துவத்தினை பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் ஏற்படாது. விசேட நிபுணத்துவத்தினை பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் ஏற்படாது.
அதே போல இப்ப தனித்தனியா பேர்ன்றதால சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து இப்ப தேவையான ஃபைல்களை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஃபைல்கள் போட்டு வைக்கலாம், தேவையற்ற ஃபைல்கள் என்ன. அப்ப அதுவும் இந்த முறையில ஒரு தீமையாக காணப்பட போகுது. அப்ப அடுத்து எழுதுங்க, தேவையற்ற பதிவுகளை பேண நேரிடும். தேவையற்ற பதிவுகளை பேண நேரிடும். தேவையற்ற பதிவுகளை பேண நேரிடும். தேவையற்ற பதிவுகளை பேண நேரிடும். சரி, ஓகே. நாங்கள் மீதிய நாளை காலம் 8 மணிக்கு உங்களுக்கு வகுப்பு இருக்கு. இதுல கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. பேலன்ஸை பார்த்துட்டு நாங்கள் நாளைக்கு படிவம் தொடங்குவோம். சரிதானே? நாளை காலமே இது இந்த பேலன்ஸை முடிச்சுட்டு படிவங்கள் தொடங்குவோம். ஓகே, படிச்ச விஷயங்களை திருப்பி திருப்பி பாருங்க. ஏடா இது தியரி பகுதியா போகுது. சரிதானே? அங்கால ஒரு 3-4 ஒரு மாடல் பேப்பரா பார்த்தா ஓகே, உங்களோட ஃபைனல் எக்ஸாம் ஓரளவுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நாளை கால வகுப்புல சந்திக்கலாம். நன்றி. மற்றது புதிய ஆட்களுக்கு ரெக்கார்டிங் நான் இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு பிறகு உங்களுக்கு குறுப்பில போட்டுக்கொள்றேன். மற்ற கோவைப்படுத்தல், ஒவ்வொரு கோவைப்படுத்தல் முறையின் படங்களையும் உங்களுக்கு நான் போட்டுக்கொள்றேன், கொஞ்சம் பாருங்க. சரிதானே? ஓகே, கால வகுப்புல சந்திக்கலாம். நன்றி.